அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் வாலிகண்டபுரம் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்க வாலீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் தான் வந்திருக்கோம். ராமாயண காலத்தில் வாலி இந்த திருத்தலத்தில் வழிபட்டதால் தான் இந்த ஊருக்கு வாலிகண்டபுரம் அப்படின்னு வந்ததாக புராணம்லாம் சொல்லுது. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னிங்கன்னா, அந்த சிவனுக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா எதிரிகளோட பலத்தில் பாதி நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோயில் பற்றி சொல்லணுன்னா, தஞ்சை பெரிய கோயில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முந்தைய சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு பழமையான ஒரு சிவாலயம் இது. இந்த பிரதோஷ காலத்தில் இந்த வாலிகண்டபுரம் இந்த வாலீஸ்வரர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் இருக்க இந்த சங்கடங்கள்லாம் விலகி ஒரு நிம்மதியை தருங்கிறது ஒரு ஐதீகம். யூஸ்வலாக நான் நிறைய சிவன் கோயிலுக்கு போனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வெறிச்சோடி கிடக்குது. ஏன் சிவன் என்ன சோதிப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வரமாட்டீங்களா? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் புரியல. எந்த கடவுளும் நம்மளை சோதிக்கலாம் மாட்டார். சக மனுஷனை நேசிங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, நண்பன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்கு போகாதீங்க எந்த கோயிலுக்கும். அது பேர் இறை பக்தியாக கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்கனாவே நமக்கு இறைவன் செலுத்துகிற நன்றி தான் அது.